கவிதையில உபமானம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எப்படி உபமானம் கொடுக்கணும்னு தெரியணும். போஜன் ஒரு பெரிய ராஜா இருந்தான். அவன் கவிஞர்களுக்கு நிறைய பணம் கொடுப்பான். வேத பாராயணம் பண்ண வந்தவாளுக்கு சுமாரா கொடுப்பான். அவன் பாவம் படிக்கிறா பெரியவன்னுவான். அந்த வேத பாராயணம் பண்றவாள்லாம் நமக்கு ஏன் கொடுக்க மாட்டேங்கிறான், இவன்களுக்கு கொடுக்குற மாதிரி அப்படின்னா அவ ஸ்லோகம் எழுதுறா. யார் எங்க எழுதுற? புதுசா ஒரு கவிதையை படிச்சுடுவான்ட்டான் போஜராஜனுடைய ஒரு அசிஸ்டன்ட். உடனே இவன் புதுசா கவிதை எழுத அந்த கரபாடிகள்லாம் சேர்ந்து உட்காண்டான். கூட்டணி முயற்சியா பண்ணிடுவோம், கூட்டணியா பண்ணினா ஒரு கை பார்த்துடலாம் அப்படின்றது இதுல பெரிய கூட்டணி. எல்லா கரபாடிகளும் உட்காந்துருக்கான். என்ன கவிதை எழுதலாம்னா ஒருத்தர் சொன்னார், ராஜா எங்களுக்கு நல்ல சாப்பாடு போடுன்னு கேட்போம். ராஜா அப்படியா, போஜனம் தேகி ராஜேந்திராஸ் அப்படின்னு ரிக்வேத கரபாட்டி ஒரு ஸ்லோகம் ஒரு அடி கொடுத்தார். தலை சிறந்த ராஜாவே எங்களுக்கு சாப்பாடு போடு. நிர்தசூபசமன்விதம், நெய் பருப்பு போட்டு சாப்பாடு போடு. முதலடி எழுதியா எடுத்து இன்னும் 2 அடி பாக்கி இருக்கு. அப்பதான் அந்த கவிதை முடியும். ஒரே கூட்டம் கரபாடி எல்லாம் உட்காந்து கவிதை எழுதுறான். அந்த பக்கமா காளிதாசன் போனான். இவனை கேட்போம்னா, என்ன நாங்க ஸ்லோகம் எழுதியிருக்கோம் காளிதாசா, வெரி குட், நல்ல விஷயம். பாதி தான் எழுதியிருக்கோம், மீதி பாதி கடலை தாண்ட முடியலப்பா, நீ கொஞ்சம் பண்ணி கொடுத்துறேன். என்ன எழுதிக்கல கவிதை சொல்லுங்கள். போஜனம் தேகி ராஜேந்திரா கிருதசூபசமன்விதம்னு சொல்லியிருக்கோம்னா காளிதாசன் எப்படி இருப்பான்? மனசுல சிரிச்சிருக்க மாட்டான், உள்ளுக்குள்ள இத்த ஒரு கவிதைன்னு சொல்லி ஒத்துரும் பண்றீங்க. ஆனா காளிதாசன் என்ன பண்ணா, நீதி பாதிய பண்ணி கொடுன்னா, இதோ பண்றேன் சுவாமின்றான். 2வது அடி பண்றான். மாஹிஷம் சரச்சந்திர சந்திரிகா தவளம் ததி, பருப்பா எடுத்து நெய்யா எடுத்து சாதம் ஆயிடுத்து. அப்புறம் பிராமணர் வேணும் தயிர் சாதம் தான். ஒரு தயிர் ராஜா போடும். அது சாதாரணத்தில் எருமத்தயிர் போடணும். அந்த எருமத்தயிர் வெள்ளவெளியர்னு இருக்கணும். எப்படி வெளுப்பா இருக்கணும்? பனி இல்லாத சரத்காலத்துல பௌர்ணமி சந்திரன் எப்படி வெள்ள வெள்ளையர் இருப்பானோ அப்படி வெளுப்பா இருக்கக்கூடிய தயிரோட கூடிய சாப்பாடு போடணும். கிளம்பி போயிட்டு வருஷமா வச்சுக்கணும். ராஜாவை பார்க்க மறுநாளைக்கு வந்து கூட்டமா வேத பாராயணக்காரா வந்திருக்கா. வாங்க மகான்களே, என்ன வேணும்னா நாங்க ஒரு ஸ்லோகம் வாசிக்கிறோம், அதுக்கு ஏதாவது சம்பாவனை பண்ணணும். சரி வாசிக்கிட்டான். போஜனம் தேகி ராஜேந்திரா கிருதசூப சமன்விதம் அப்படின்னு தள்ள கையை வச்சுட்டான். இத்த கூட கவிதைன்னு கொண்டு கொடுத்துட்டாளே அப்படின்னா உடனே 2வது அடி சொன்னா, மாகிழம் சந்திர சந்திரிகா தவளம் ததி ஹான்னு எழுதுனான். கரபாடிகள் உண்மையை சொல்லுங்க, பின்னாடி யாரும் எழுதி கொடுத்தாங்க? கரபாடிகள் அத்தனை பேர் சொன்னா பொய் சொல்ல மாட்டாங்க. மகான்கள், எங்களுக்கு எழுத வரல ராஜா, நீ எங்களுக்கும் கொஞ்சம் தான் காசு தர. ஸ்லோகம் பண்ணா ஒரு எழுதுக்கு ₹1,00,000 தரடி. அதனால நாங்க ஸ்லோகம் எழுதிட்டு வரலான்னு ஆசைப்பட்டோம். முதல் பாதி கஷ்டப்பட்டு எழுதினோம். அதுதான் தெரியறதே, அதுக்கே உங்களை பனிஷ் பண்ணணும்ட்டான். ராஜா கோச்சிக்கப்படாது. பின்பாதி காளிதாசன் கேட்டோம் எழுதி கொடுத்துட்டான். யாராங்க அப்படின்னா ₹1,00,000 கொடுத்துட்டா. பின்பு 500 பேர் இருக்காளே, பிரிச்சு பால 16 லட்சம் தான் கிடைக்கும். 16 ரூபாய் 500 பிரிச்சா என்ன கிடைக்கும்? சரி போடுறா, அக்ஷர கோட்டி கொடுத்துட்டு போட்டு. பின் ஸ்லோகம் எதுக்கு சொல்றது? உபமானம் கொடுக்கறது அது போயிட்டு வரல, நமக்கு சொல்ல தெரியும். உபமானம்